வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதாவது இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரே பரபரப்பு. சிபிஐ அலுவலகத்தில் கரூரில் இன்றைக்கி வந்து ஆதவ அர்ஜுனாவும் நம்மளுடைய புஷி ஆனந்த் அவர்களும் ஆஜராகியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஒன்று மட்டும் தெரியும், சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதன்படி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை சீக்கிரம் வெளிவரணுன்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. குறிப்பாக டிவிக்கே நினைக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது வந்தால் தங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். என்ன பலம்? ஏற்கனவே அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. கருவில் ஒருவர் கண்ணசைவில் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கிறது. காவல் ஆய்வாளர் அவர்கள் தான் பர்மிஷன் கொடுக்கணும், அவருக்கு பர்மிஷன் கொடுக்காம டிஎஸ்பி பர்மிஷன் கொடுக்குறாரு. இப்படி பலவிதமான சந்தேகங்களை அவங்க எழுப்பியிருக்காங்க. அப்போ புஷி ஆனந்தும் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா அவர்களும், குறிப்பாக புஷி ஆனந்த் வந்து ஏற்கனவே சொன்னது தான், இதுக்கு காரணம் அந்த அவர் தான், அவர் கொஞ்சம் விசாரிங்க, அவரால் தான் எல்லாம் நடந்தது, உள்ள தடியடி நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நிறையா வந்து சமூக விரோதிகள் நுழைஞ்சாங்க, செருப்பு வீசினாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகள். அப்போ அதை வலியுறுத்துகிற மாதிரி இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டேஜ், ஏற்கனவே அவங்க கேரவன்லேருந்து எடுத்த ஃபுட்டேஜ், இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்ன மாதிரி 4 மணிக்கு வந்து கயிறு கட்டலை. இந்த சம்பவம்லாம் முடிஞ்ச எல்லோரும் மக்கள் இப்போ வெளியில் அலறி அடித்து ஓடும்போது கயிறு கட்டியிருந்தாங்க, மக்களால் ஓட முடியல. இப்படி பல்வேறுமான சந்தேகங்களை இன்றைக்கி டிவிக்கு எழுப்பியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி இந்த சம்மன், அதை தொடர்ந்து ஆஜராகியிருக்காங்க. இந்த சம்மன் ஆஜராகியிருக்காங்க அப்படின்னோடனே யாருக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து திமுகவுக்கு பிரச்சனை, செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனைன்னு. 19 பார்த்தா நம்ம ஈஸியாக செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம். இவங்க சொன்னாங்கன்னா விசாரிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விசாரிப்பாங்க. ஆனால் சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஏன்னா 19 வந்து நம்ம திமுக பிடிக்கலங்கிறதுக்காக நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது. சிபிஐயுடைய முறை என்னென்னா, அவங்க யாரையும் உடனே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று, இப்போ வந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரித்து இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஏன்னா வந்து நிறையா ஐஏஎஸ் அதிகாரிகள், ஏடிஜிபி அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. யாரை வேணாலும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். அது இவர்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக முடியும். எங்கே மாட்டுவாங்கன்னு பெரும்பாலானவங்க நினைக்கிறாங்கன்னா, இவங்க அந்த 517 போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஏடிஜிபி சொல்ல போவ, உச்சநீதிமன்றத்தில் போய் 600ன்னு சொல்லி, முதலமைச்சர் வேறு ஒரு கணக்கு சொல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா மாசு அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் இத்தனை டேபிள் போட்டோன்னு அவர் ஒரு எண்ணிக்கையை சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா ரகுபதி இத்தனை எண்ணிக்கை இருக்குதுன்னு அவர் ஒரு எண்ணிக்கையை சொல்கிறார். இப்படி முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இந்த கேஸ் இருக்குது. அப்படிங்கும்போது சிபிஐ இதெல்லாம் பார்க்கும். அப்போ இது ஆளுகின்றவர்களுக்கு கண்டிப்பாக சிக்கல். நல்லா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச உண்மை, இவங்க சொல்கிற மாதிரி காவல்துறையினர் அந்த இடத்துல பணியில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவலர்களுடைய செல்ஃபோன் எண்ணெலாம் வாங்கி அவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்களா அப்படின்னு, ஏன்னா அந்த செல்ஃபோன் டவரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி சிபிஐ தயாராகிவிட்டது. அப்போ இன்றைக்கி வந்த அப்டேட்டை பார்க்கும்போது ஒன்று மட்டும் புரியுது, ஏற்கனவே சிபிஐ நிறைய கேஸை டீல் பண்ணும்போது இந்த கேஸை பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக டீல் பண்ணுறாங்க. ஏன்னா சிபிஐ ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணும். எப்பயுமே இந்த கேஸை ரொம்ப வேகமாக டீல் பண்ணும்போது அநேகமாக நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி எண்டு இல்லை பிப்ரவரிக்குள்ளே இந்த கேஸை முடிக்கிறதுக்கான வேலை ஈடுபடுறது. இந்த கேஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பெரும்பாலும் நினைக்கிறேன். உண்மைதான் அது. ஏன்னா கரூர் நீங்களே சொல்லுங்களேன், கரூர் சம்பவத்துக்கு காரணம் இந்த ஒரு அமைச்சர் தான், அவர் தான் சமூக விரோதியை ஏவினார் அப்படின்னு ஒரு வேளை ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அவங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் இறக்கும்போது அதேமாதிரி இந்திரா காந்தி அம்மா இறக்கும்போதெல்லாம் திமுககாரங்க வெளியில் வந்து ஓட்டே கேட்க முடியல, அவ்வளோதான் முடிச்சு திமுக. அப்போ மக்களுடைய அலை இருக்குது பாருங்கள், அது வேறு மாதிரி செயல்படும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வரக்கூடிய தேர்தலில் திமுகவா இல்லை அதிமுகவா இல்லை வந்து விஜயா யார் ஜெயிப்பாங்கன்னு இப்போ சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு பலம் அதிகரிக்கிறது, விஜய்க்கும் பலம் அதிகரிக்குது, என்டிஏக்கும் பலம் அதிகரிக்குது, திமுகவுக்கு செல்வாக்கு இறங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கும். ஏன்னா எதுவுமே நடக்காமல் எந்த தவறுமே நடக்காமல் ஒரு விபத்து நடக்காது. ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்தால் தான், இப்போ வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது லைட்டாக தூங்கிட்டாருங்க, தவறு நடக்குதுங்க, டிரைவர் மேலே தான் தப்புமோ, இல்லை எழுத்து வந்து அவங்க சரியாக வரலாமோ, இல்லை சிக்னல் சரியாக விழுவும், ஏதோ ஒரு தப்பு நடக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இன்றைக்கி சிபிஐ கொடுத்தாகணும். ஆனால் எல்லோரும் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன, இப்போ சிபிஐ அப்படிங்கிறது வந்து விஜய் லேட்டாக வந்தார், இப்போ நமக்கே தெரியுது இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம அணுகும்போது எப்படி அனுப்புவோம், லேட்டாக வந்ததுனால இந்த தப்பு நடந்தது அப்படின்னு இன்றைக்கி வந்து திமுக நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, லேட்டாக வந்தது அவர் தப்பு, அங்கே மக்களை வந்து 11 மணி வரைக்கும் நிற்க வச்சது யார் தப்பு, காவல்துறை தப்பு, கரெக்டுங்களா? அப்போ இன்றைக்கி காவல்துறை அப்படிங்கிறது இந்த விஷயத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரிஞ்சது. 11 மணிக்கு ஏன் அங்கே அலோவ் பண்ணாங்க அப்படிங்கும்போது அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போ இன்னொன்று வந்து அந்த இடத்துல நிற்க சொன்னோம், நிற்கலை, அதை தாண்டி போனாங்கன்னா நிற்க சொன்ன இடத்துல அந்த விஜயோடைய வாகனம் நின்றுருக்கணும். அதை தாண்டி மேலே போகணும். எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க?
சார் நீங்கள் சொல்லி அவங்க தள்ளி போனாங்கன்னா முடியாதுங்க, பிரச்சாரம் கேன்சல் முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏன் நீங்கள் சொல்ல மறுத்தீங்கங்கிற கேள்வி இன்றைக்கி காவல்துறையிட்ட எழும்பும். இன்னொன்று விஜய் சொல்கிற மாதிரி ஐயா நான் முதல்ல வந்த உடனேயே காவல்துறைக்கு நன்றின்னு தான் சொன்னேன். ஏன்னா காவல்துறை கரெக்டாக தான் கூப்பிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு குள்ளநெறி வேடம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம், நாங்கள் கேட்க இடத்த கொடுக்காம அலக்கழிச்சாங்க எங்களை, இன்னும் பலவிதமான தொல்லைகளை கொடுத்தாங்க, சொல்லவே முடியலையா. நீங்கள் எங்களுடைய பழைய ரெக்கார்டை பாருங்கள், எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எங்களுக்கு இதே மாதிரி தான் தொந்தரவு. இதெல்லாம் இன்றைக்கி பொலிட்டிக்கலாக வந்து சொல்லுவாங்க, விஜய் கட்சியில் சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ இன்னும் அழுத்தம் கூடும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட விசாரிப்பாங்க, கான்ஃபரன்ஸில் வந்த டாக்டர் எப்படி வருவாங்க. இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் என்னங்க, ஒரு சம்பவம் நடக்குது, டக்குன்னு பார்த்தா அங்கே கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு சொன்னால் நம்புற மாதிரி இல்லையே. நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க, நம்புற மாதிரி இல்லையே. டக்குன்னு செந்தில் பாலாஜி அங்கே போகிறாரு, இதெல்லாம் எப்படிங்க. செந்தில் பாலாஜி போனதை சில பேர் பாராட்டினாலும் பல பேர் என்ன இது எப்படிங்க உடனே போனார், உடனே சிஎம் போகிறார், உடனே துணை முதல்வர் வரார், உடனே அன்பில் மகேஷ் வந்து அழுகுறாரு, என்னங்க இது ஒன்றும் இது ஏற்கனவே இவங்க இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் அணுகியிருந்தால் சந்தேகம் வந்து இருக்காது. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு சிஎம் போகல, லாக்அப் டெத்து நடக்குது அஜித்குமார் வீட்டுக்கு, அவருக்கு வீட்டுக்கு சிஎம் போகல, இப்படி பல விஷயங்களுக்கு சிஎம் போகவே மாட்டார், வேங்கவேலுக்கு போவே இல்லை. ஆனால் இங்கே மட்டும் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஒரு அரசு இயந்திரம் இவ்வளோ வேகமாக செயல்படுகிறது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பதட்டம் தெரியுதுங்க. ஏடிஜிபி ஒரு அறிக்கை விடுறாரு, அமுதா ஐஏஎஸ் ஒரு அறிக்கை விடுறாங்க, செந்தில் பாலாஜி ஒரு அறிக்கை விடுறாரு, முதல்வர் சட்டசபையில் ஒன்று சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு பதட்டம் தெரிகிறது. அதையும் தாண்டி உச்சநீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு பெட்டர் மாஸ் லைட்டே வேணுங்கிற மாதிரி எஸ்ஐபியே விசாரிக்கணும், அஸ்ராக்காருக்கு தான் விசாரிக்கணும், சிபிஐக்கு போகக்கூடாது அப்படின்னு வாதிடும் போது இவர்கள் பதட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வெகுஜன மக்களின் எண்ணம். உண்மையிலே நம்ம சொல்கிறத நீங்களே யோசனை பாருங்கள். பதட்டப்பட்டால் தான் இந்த மாதிரியான விஷயம் வரும். ஒரு நம்பர் ஆணையத்தை அமைக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட இல்லை, ஒரு ஆஃபீஸ் கூட போட மாட்டீங்க, அவ்வளோ வேகமாக அமைக்கிறீங்க. ஏன் இந்த வேகம், ஏன் இந்த பதட்டம் அப்படிங்கிற கேள்வி இயற்கையிலே எழும். அப்போ இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது கேட்டுக்கு வந்து டிவிகேவுக்கு இல்லை. ஏன்னா இவங்க சொல்கிறாங்கல்ல, விஜய் வந்து பிஜேபி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எதுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ நேற்று கூட நிறைய பேர் சொல்லும்போது எங்கெங்கே பிஜேபி எதுக்கவே இல்லையே அப்படின்னா, அதான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, பிஜேபி கூட கூட்டணி இல்லை, முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே சொன்னது தானே சொல்கிறாரு, வேறு என்ன புதுசாக சொல்லியே, எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க எப்போ ஒரு தடவை வந்து மேடையில் பார்த்தா பிஜேபியை திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அது எப்படி சரியாக வரும்? நீங்களும் தான் திட்டுறீங்க, மோடியும் வேணாம் ஈடியும் வேணாம் பயப்பட மாட்டோங்கிறீங்க, மேலே போய் அங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியாது, அப்படி திட்டிட்டு ஒரு உறவு வச்சுக்கணுமா? இன்னும் புரியல. விஜயை பொறுத்த வரைக்கும், நம்மை பொறுத்த வரைக்கும் விஜய் உண்மையாக தாங்க இருக்கார். அவர் பிஜேபி உடையோ அதிமுக உடையோ இல்லை பிஜேபி கூட திமுக கூட கூட்டணி இல்லைங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கார். அதை மக்கள் நம்புகிறாங்க. விஜய் தோக்குறாரு ஜெயிக்கிறாங்கிற பாயிண்ட்டுக்கே வரல, அவர் கரெக்டாக இருக்கார் இது வரைக்கும். ஒரு வேளை அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சு அப்போ நம்ம பேசுவோம், என்னங்க நேற்று சொன்னீங்களே எப்படி செய்யலையேங்கிறது அப்போ நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவா விஜய் அப்படின்னா, பிஜேபி எதுக்கக்கூடியவர் விஜய் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. காங்கிரஸ் உங்களோட இருக்கிறதால மட்டும்தான் நீங்கள் தப்பிச்சிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் காங்கிரஸ் மட்டும் உங்களை விட்டு வெளியே போச்சுன்னா திமுக கதி அதோ கதி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். அப்போ சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் பயமுறுத்துகிறது, இன்னொரு பக்கம் இன்னும் 2-3 நாளில் வரக்கூடிய இடி கேஸ் பயமுறுத்துகிறது. ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்குது, கருத்து கணிப்புகள்லாம் வந்துட்டு இருக்குது, அது ஒரு பக்கம் பயமுறுத்துகிறது. அதனால தான் அதிமுகவுடைய வியூக வகுப்பாளர் 2 பேரை ஒரு கேஸ் போட்டு உள்ளே வச்சுருக்காங்களே. ஏன் அவ்வளோ வேகமாக உள்ளே வச்சாங்க? என்னென்னா அவங்க ஒரு டேட்டாவை தயார் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அந்த டேட்டாவில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதற்காக வேறு ஒரு கேஸில் அவங்கள உள்ளே வச்சுருக்காங்க. பழனிசாமி வந்தால் சும்மா விடுவாரா? நல்லா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க. அதாவது என்னென்னா திமுக வந்து இன்னொரு 1000 வருஷம் இருக்குன்ட்டு அதிகாரிகள் சில பேர் ஆட்டம் போடுகிறார்கள்ங்கிற மாதிரி தகவல் வருது. ஆட்சி மாறினால் இவர்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். இதை தெரிஞ்சு இது வந்து சரியான ஒரு ஜனநாயகமாக நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஆளுங்கட்சியுடைய கைப்பாவையாக சில அதிகாரிகள் மாறினது அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டமான செயலாக இருக்குது. இதை வந்து நிர்வாகத்துக்கு நல்லதில்லை. பொறுப்பு டிஜிபியை போட்டுக்கொண்டு இந்த கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுதுங்கிறது நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். எதற்காக இன்றைக்கி வந்து இந்த பொறுப்பு டிஜிபியை போட்டாங்கங்கிறது எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறமும் சிஎம் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காருன்னா நம்ம சிஎம்மை பார்த்து என்ன சொல்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. தொடர்ந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயந்தான், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2026 இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு வரமாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது இது வந்து பிரச்சனை வந்து விஜயை தாண்டி மேலிடத்தில் இருக்கக்கூடிய தான் பிரச்சனை அப்படிங்கிறது வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இன்னும் குறிப்பாக சொன்னால் சிபிஐ இன்றைக்கி விசாரித்தது ரொம்ப நல்லதான். வேகமாக இந்த கேஸ் முடியறது தான் விஜய் தரப்பு விரும்பும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா இல்லை 41 பேர் இந்த கரூர் சம்பவத்தை இப்போ நான் பேச மாட்டேங்கிறதுல அதில் ஒரு இக்கு இருக்கிறதா நினைக்கிறோம். விஜய் சில அர்த்தத்தவங்களோட தான் பேசுகிறாரு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.